வளர்க பாமக எங்கள் இளம்பொருளை சின்ன வழங்கி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் எங்கள் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலர் ஜி ராமச்சந்திரன் அவர்களே, தெற்கு மாவட்டம் அண்ணன் பரமுரு அவர்களே, மத்திய மாவட்டம் அண்ணன் சின்னத்துறை அவர்களே மற்றும் மாவட்ட தலைவர் அண்ணன் சிவபெருமான் அவர்களே, மாவட்ட தலைவர் அண்ணன் மாடசாமி அவர்களே, அனைத்து ஒன்றியச்செயலும் நகரச்செயலும் பேரூராட்சிகளும் மாநில செயலும் அனைவரும் இந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அதாவது இந்த ஆர்ப்பாட்டம் என்ன என்றால், வன்னியர் சேவைகளுக்கு மட்டும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் எங்கள் ஐயா பண்ணலை, அனைத்து சாதிகளுக்கும் கணக்கெடுப்பு நடத்தி உரிய பங்கீடுகளை அனைத்து சாதிகளுக்கும் பிரித்து தருந்து எங்கள் ஐயா 1989 ஆர்ப்பாட்டம், பல போராட்டம், ஒரு வாரம் சாலை மறியல் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கார். அதை இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, வன்னியர்களுக்கு மட்டும் கேட்கல, ஐயாவோட தமிழக அரசு ஸ்டாலின் அரசுக்கு என்ன சொல்கிறார், சாதி மறிப்பு கணக்கு எடுங்கன்னு சொல்கிறாரு. அது தமிழக அரசு என்ன சொல்ற, மத்திய அரசு பழி போடுது. மத்திய அரசு என்ன சொல்கிறா, இது மாநில அரசே பண்ணலாம் அப்படின்னு மத்திய அரசு மாநில அரசு சொல்லுது. ஆனாலும் ஸ்டாலின் அரசுக்கு இதை கொஞ்சம் கூட ஒரு சாதி வாரி கணக்கு எடுக்க ஒரு உள்நோக்கத்தோட செயல்பாடு இல்லை. என்னென்றால் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நல்ல முறையில் கல்விகள் எல்லா வேலைவாய்ப்புகள் வேண்டும் என்று ஐயா ஆரம்ப காலத்திலிருந்து குரல் கொடுத்து வருகின்றார். அன்றைக்கு ஐயா 108 ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு செய்து கொடுத்து 21 வன்னியர் மக்களுக்கு உயிர் தியாகம் செய்த அன்று பாட்டாளி சொந்தங்களும் வன்னியர் இன மக்கள் தான் 108 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு செஞ்சு கொடுத்தாங்க. அதை மக்கள் யாரும் மறந்துட வேண்டாம். இப்போ எல்லா சமுதாயம் முன்னேற வேண்டும், எல்லாரும் படித்த அரசு வேலைக்கு செல்ல வேண்டும், எல்லா ஜாதி வாரி எடுத்தால்தான் அந்த உரிமை நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க, இது வன்னியருக்கு மட்டும் போராடுறாங்க, வன்னியருக்கு மட்டும் ஜாதி செய்தி கேட்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறான இது. அனைத்து சமுதாயங்களுக்கும் வேண்டும், அனைத்து சமுதாயங்களும் உரிய பங்கீடு சாதி வாரிப்பு கணக்கெடுத்தால்தான் அனைத்து சமுதாயங்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம்ம சார்ந்தவர்களுக்கும் ஒரு உரிமை பெற்று கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி நல்லபடியாக கொண்டு வர முடியும். இது தமிழக அரசு ஸ்டாலின் அரசு இதை செயல்படுவதற்கு ரொம்ப வருதுன்றார். ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷன் அப்போ வாக்குறுதி ஓட்டு கேட்கும் போது மட்டும் அந்தந்த தொகுதிக்கு நாங்கள் வன்னியர் மக்களுக்கு எங்களுக்கு வாக்களியுங்கள், உங்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு செய்திருக்கிறோம், நாங்கள் எல்லா சாதிகளும் இடஒதுக்கீடு செய்திருக்கிறோம், பொய்யான வாக்குறுதியை சொல்லி மக்களை ஏமாற்றுகின்றார்கள். இதை மாநில அரசு செய்தனால மாநில அரசுக்கு என்னன்னு தெரியல. இதை எங்கள் ஐயா பல போராட்டங்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் செய்து இதை உச்சநீதிமன்றத்துக்கு வரை கொண்டு சென்றார். ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்லி 1000 நாட்கள் ஆகிவிட்டது. இடஒதுக்கீடு அனைத்து சமுதாயம் செய்தார்கள் என்று சொல்லி 1000 நாட்கள் ஆகிறது. ஆனால் மாநில அரசு இதுவரைக்கு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை செவி கொடுத்து கூட சாய்க்க மாட்டேங்குது. அதான் என்னன்னு தெரியல. இதை ஐயா கொண்டு திட்டத்தை செயல்படுத்தினா அவருக்கு பேர் கிடைச்சிருமோ என்று ஸ்டாலின் அரசு பயப்படான்னு தெரியல. ஆனால் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வரைக்கும் எங்கள் ஐயா ஓய மாட்டார். இதை இன்றைக்கும் இன்னைக்கு 86 வயதிலையும் நடு ரோட்டுக்கு சாலை மறியல் பிரச்சாரங்கள் இன்னைக்கு எந்த ஒரு ஆர்ப்பாட்டங்களும் இன்னைக்கு 86 வயது இன்னைக்கு அரசியல் மூத்த தலைவர் என்றால் எங்கள் மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா மட்டும்தான். ஆனாலும் 86 வயது நடு ரோட்டில் இருக்கு இன்னைக்கு உட்கார்ந்து எவ்வளவு சாலை மறியலாலும் என்னென்ன செய்து இந்த ஊமை ஜனங்களுக்கு இந்த தமிழக மக்களுக்கு நான் கண்டிப்பான உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தருவேன் என்று அவர் அன்றைக்கே சபதம் என்றார். ஆனால் அவர் செய்த சபதம், நான் பாராளுமன்றம் செல்ல மாட்டேன், சட்டமன்றத்தில் செல்ல மாட்டேன், நான் ஊமையிட்ட மக்களுக்கு நான் பல போராட்டங்கள் என் வாழ்க்கையே போராட்டத்தில் நான் இறங்கி என் தமிழ்நாடு மக்களுக்கு நான் எல்லா சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு வாங்கி தருவேன் என்று அன்னைக்கு எங்கள் ஐயா இன்றைய சொல்லிட்டு இருக்கார். திருவண்ணாமலையில் நேற்று உழவர் மாநாடு நடந்தது. விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் எந்த கட்சியாலும் தனிப்பட்ட முறையில் உழவர் மாநாடு நடத்தி விவசாய குறைகளை கேட்டிருக்கீங்களா? அதை ஆண்ட அரசும் சரி ஆளுகின்ற அரசும் சரி இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயிகளும் விதை நிலையத்தை இன்னைக்கு திமுக அரசு நாங்கள் ஏர்போர்ட்டை கொண்டு வரோம், அதை கொண்டு வரோம், இதை கொண்டு வரோம்னு சொல்லி இன்னைக்கு விதை நிலங்களை தன்னால் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயிகளுக்கும்
இன்னைக்கு நம்ம தலைமுறை முடிஞ்சது, நம்மளோட பிள்ளைகள் தலைமுறை நாளைக்கு தலையெடுத்து வாழ வேண்டாமா? இன்னைக்கு ஒரு விவசாயம் அழிச்சோம்னா நாளைக்கு சோத்துக்கு எங்கே போவோம் நம்ம? இதெல்லாம் நினைச்சு ஒவ்வொரு விவசாய குறையை கேட்டு திருவண்ணாமலை லட்சக்கணக்கவே கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கூட்டி எங்க ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா 86 வயதிலையும் நான் மக்களுக்கு உணவு கொடுப்பேன் என்று 10 லட்சம் மக்கள் முன்னாடி இன்னைக்கு எங்க ஐயா குரல் கொடுத்து உழவர் அணிக்கு விவசாயத்தை காப்பாற்றி கொண்டு வர்றார். இன்னைக்கு அதுக்கு தான் எங்க ஐயா ஒரு பேர் சொல்லியிருக்கோம். நான் பெரியாரை பார்த்தது கிடையாது, பெரியாரை கண்டது கிடையாது. இன்னைக்கு திண்டிவனத்தில் வாழும் எங்கள் ஐயா பெரியார் அவர் உருவத்தில் பார்க்கறதான் எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள். மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், இன்னைக்கு இந்த சமுதாய மக்கள் தலித்து மக்களுக்கு என்ற பிரச்சனை என்றால் தமிழ்நாட்டில் முதல் குரல் கொடுப்பவர் எங்கள் மருத்துவர் ஐயா தான். இதை யாராலும் மறுக்க முடியாது. ஸ்டாலின் சொன்னார் எங்க ஐயாவை, அவருக்கு வேலை கிடையாது, அவர் தான் அறிக்கை விடுவாருன்னு. இன்னைக்கு 86 வயதிலையும் எங்க ஐயா மக்கள் பிரச்சனைய அவர் எடுத்து ஒவ்வொரு பிரச்சனையும் இன்னைக்கு நிலையத்தை கொண்டு போகிறார். இந்த அரசியல் முடியும், அதை யாராலும் முடியாது. அதனால அவரை தயவு செய்து எங்கள் வன்னிய மக்களை தமிழக அரசு வஞ்சிக்காமல் 10.5 இடஒதுக்கீடை நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்காலும் சரி நாங்கள் விடப்போவது கிடையாது. நீங்க வருகின்ற 2026 நீங்க ஓட்டு கேட்டு வரணுங்க. நாங்க விக்ரமணி நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, நாங்க நின்னோம், நீங்க நின்னீங்க. எங்க வன்னிய மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கினீங்க. என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்தா உங்களுக்கு கண்டிப்பா 10.5 இடஒதுக்கீடு வாங்கி தரோம், உங்க பிள்ளைகளை உங்க சமுதாயத்தை வரைச்சேன். ஆனா எங்க ஐயா அப்படி சொல்லல. இதே விக்ரமணி எழுத்தர்ல அனைத்து சமுதாயங்களுக்கும் நான் கண்டிப்பான முறையில் உள்ஒதுக்கீடு அந்தந்த ஜாதி வரைப்பு கணக்கு எடுத்து உள்ஒதுக்கீடு பெற்றுத்தரது ஐயா வாக்குறுதி கொடுத்துட்டார். அப்படி இந்த ஸ்டாலின் அரசு எங்கள் வன்னிய மக்களை வஞ்சிச்சாங்க, ஓட்டு மக்கள் வாங்கிட்டு ஏமாத்தினாங்க. ஆனால் அப்படியும் விடலை. எங்கள் ஐயா இன்னும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு, இன்னும் குரல் கொடுப்பாரு. இது சாதாரண தமிழ்நாடு முழுவதும் சாதாரண ஆர்ப்பாட்டம். ஆனால் இதுக்கு முன்னே நாங்கள் போன வருஷம் டிசம்பர் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். சில ஆர்ப்பாட்டம் பேப்பர் செய்தி பார்த்துருப்பியா. எங்கள் ஐயா என்ன சொல்லியிருக்காரு? எங்கள் ஐயா சின்னையா ஒரே வார்த்தை சொல்லியிருக்காரு, அறவழி போராட்டம், அண்ணன் காந்தியடிகள் போற அறவழி போராட்டம் நாம் நடத்தி நம்ம தமிழக மக்களுக்கு உள்ஒதுக்கீடு சாதி வாரிப்பு கணக்கு நடத்துறதுக்கு என்ன அவருக்கு? இன்னைக்கு பீகார் நடத்துறாங்க, எல்லா நேரத்தையும் நடத்துறாங்க, ஜெகன்மோகன் ரெட்டி நடத்தி இன்னைக்கு அவர் எல்லாம் நடத்திட்டு வராங்க. அதனால இவருக்கு என்ன ஒரு நஷ்டம் இருக்குன்னு தெரியல ஸ்டாலின் அரசுக்கு. இல்லை அவருக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா, இல்லை அவருக்கு ஓட்டு வங்கி எதுவும் குறைஞ்சிருமா, பயப்படுறாரா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் நாங்கள் வன்மையாக தமிழக அரசு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிடுவோம். அவரே எங்கள் மூத்த, அவருக்கு எங்களுக்கு பாசம் உண்டு, பண்பு உண்டு, எங்களுக்கும் அவர் முதல்வர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சமுதாய அனைத்து மக்களும் வஞ்சிக்காதீங்க. ஒரு சாதி கணக்கெடுப்பு எடுத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லா சமுதாயம் முன்னேறும், எல்லா வாழ்க்கையும் முன்னேறும், படித்த குழந்தை எல்லா வேலைக்கும் போகலாம். அந்தந்த சாதி வகுப்படி கணக்கு எடுத்தால் நல்லது. இதெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குது? அடுத்து ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுக்கலாம். இது சாதாரண ஒரு அறப்போராட்டம் தான் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் இதையும் மீறி உச்ச நீதிமன்றம் உள்ஒதுக்கீடு பாருங்கள் என்று அன்னைக்கே சொல்லி 1000 நாட்கள் ஆகிவிட்டது. இன்ன வரைக்கும் தமிழர் செவியை பார்க்கல. ஆனாலும் எங்கள் ஐயா இன்னைக்கு ஒரு அறப்போராட்டம் அறிவிச்சிருக்காரு, தமிழ்நாடு முழுக்க நடக்கு. இந்த போராட்டத்தில் எங்கள் தமிழரசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் செவி சாக்க வேண்டும் என்றால் பல போராட்டங்கள் தமிழகம் வெடிக்கும் வரைக்கும் பல போராட்டங்கள் அவர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இதுக்கு முந்தைய அரசு எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பார்த்தாங்க, போன வருஷம் பார்த்தாங்க. எங்கள் அண்ணன் ஸ்டாலின் எங்கள் தளபதி பார்க்கல, பார்த்தா தமிழ்நாடு தாங்காது. அது வேற மாதிரி நாங்கள் அன்புனால அறப்போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணன் எங்கள் ஐயா சின்ன ஐயா ஒரே வார்த்தை சொல்லிக்கிறோம், அறப்போர் என்று நம் உள்ஒதுக்கீடு வண்டிகளுக்கு பெற்று தருவோம், அனைத்து சாதி சாதனையும் எடுக்க வேண்டும். இது நாங்கள் ஸ்டாலின் அரசு அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் வச்சுக்கிறேன். ஒரு சின்ன குறிக்கோள், எல்லா ஊர்களிலும் கஞ்சா அவின் மது புகைகளுக்கு இளைஞர்கள் ரொம்ப கெட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதை எங்கள் ஐயா ஒரு விளம்பரத்துக்கு வராரு, யாரும் தண்ணி அடிக்காதீங்க, மாணவர்கள் கெட்டு போகாதீங்க, பெற்றவங்க பேச்சுக்கள் நல்லா இருங்க. ஐயா நாங்கள் ஒரு சின்ன விளம்பரம், நீங்கள் எல்லாத்தையும் பக்கம் பக்கமாக விளம்பரம் பண்ணுறீங்க, தொலைக்காட்சி அறிவு பண்ணுறீங்க. இன்றைக்கி சட்டம் யாரு கையிலங்க இருக்குது? நீங்கள் நினச்சிங்கன்னா
எங்கள் அண்ணன் சொல்லுவார், எங்கள் அண்ணன் சின்னையா சொல்லுவார், ஒரே வார்த்தை, ஒரு நாள் ஒரு ஆட்சியை ஒரு வருடம் எங்கள் கையில் கொடுத்து பாருங்கள், ஒரு கையெழுத்தில் தமிழகத்தில் ஒரு பூர்ண மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வருவோம் என்று எங்கள் மருத்துவர் சின்னையா சொல்லுகின்றார். ஐயா, நீங்க டிவியில விளம்பரத்துக்கு வாங்க, பக்கம் பக்கம் விளம்பரம் விடுங்க ஐயா, தப்பு இல்லை. ஏன் சட்டம் உங்க கையில இருக்கு, பேனா உங்க கையில இருக்கு, பூர்ண மதுவிலக்கை கொண்டு வரலாம் ஐயா. எங்கள் தூத்துக்குடி மாவட்டம் கனிமொழி அக்கா எம்பி அக்கா ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. போன எலெக்ஷனுக்கு தொகுதியாக வந்தாங்க. எங்க பெண்கள் பல முறை தாலி அறுத்து இருக்கின்றார்கள், கண்கள் எனக்கு பிதுங்கிறது அப்படின்னாங்க. வெள்ளச்சலை கட்டி பிதுங்கிறார்கள், சமுதாயம் சிறுகொண்டு இருக்கிறது அப்படின்னாங்க. எனக்கு உண்மையான பெருமையாக இருந்துச்சா. இதுக்கு முந்தைய இந்த ஆட்சியாளர் கூட செய்யலை. எங்கள் அக்கா கனிமொழி அவர்கள் உண்மையிலே 2ஆம் முறை வந்திருக்காங்க. ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க, எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் போய் சொல்லுவாங்க, ஒரு கையெழுத்து போட்டால் பூர்ண மதுவிலக்கை கொண்டு வரலாம்னு நினைச்சாங்க. அப்படி சந்தோஷப்பட்டான். ஆனால் அவங்க என்ன தெரியுது, எங்கள் தளபதி ஸ்டார் எங்கள் உதவி அண்ணன் மாதிரி அவங்கள ஒரு பொய்யான அறிக்கை கொடுத்து போட்டாங்க. இதனால் தூத்துக்குடி மாவட்டம் காந்தி நகரில் கூட ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு. பல பாலியல் தொல்லைகள், பல கஞ்சாக்களால் பல குடும்பங்கள் மகனை வெட்ட, மகனை தகப்பனை வெட்ட, இல்லை அம்மா வெட்ட, குடிக்க தரணும் பொண்டாட்டி வெட்ட, இந்தாங்க தமிழக ஆட்சியில் நடக்குது. நாங்கள் தப்பான முறையில் ஆட்சியை குறை சொல்லலைங்க. நீங்கள் விடியால் ஆட்சி விடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் மக்களை சின்னீங்க. வர இளைஞர்கள் 10 வயசு 12 வயசு பையன் தண்ணி அடித்து ரொம்ப இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, சிறுவஞ்சி செங்கச்சமக்குங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே தலைமுறை எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, கொஞ்சம் கண்ணை காட்டுங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போகாது, தமிழக மக்கள் எல்லா பிள்ளையும் பாருங்கள். ஒரே கையில் தான், அது உங்கள் கையில் தான் இருக்குங்க. எங்கள் ஐயா அத்தான் சொல்கிறாரு, மதுவழி போராட்டம் நடத்தினோம், மதுவிலக்குக்கு நாங்கள் ஓம் சாப்பிட போய் போராட்டம் நடத்தினோம், பல வழிகள் நடத்தினோம். பெண்கள் அவ்வளவே எங்கள் ஐயாட்ட வந்து தலைக்கோடு தரிச்சு, ஐயா உங்களாலேயே முடியும், நீங்களாலே அதுக்கு எடுங்க. நாங்கள் எங்கள் ஐயா அந்த நாள்லேருந்து எங்கள் ஐயாட்ட எல்லாருமே சொல்லுவாங்க. இன்னைக்கு அனைத்து கூட்டணி கட்சினாலும் சரி, மாற்றுக் கட்சினாலும் சரி, ஐயா உங்களால் மட்டும்தான் தமிழ்நாடு மது கஞ்சாவை ஒழிக்க முடியும், அது உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் தான் பல நாட்களாக பல வருடங்களாக குரல் கொடுத்துட்டு இருக்க ஒரே தலைவர், மது ஒழிப்பு போராளி மருத்துவர் ஐயா. மற்றவங்களுக்கு இந்த பேர் யாருங்க இருக்கு? ஆரம்ப காலத்திலிருந்து எங்கள் ஐயா கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த வரைக்கும் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தினாலும் மதுவிலக்கினாலும் சரி, தமிழ்நாட்டில் முதல் குரல் கொடுக்கிறது எங்கள் மருத்துவர் ஐயா ராமதாஸ் மட்டும்தான். வேற எந்த கட்சி தலைவரும் கிடையாது. சும்மா வருவாங்க, பேட்டி கொடுப்பாங்க. எங்கள் மருத்துவர் ஐயா ராமதாஸ் சொன்ன மாதிரி, எங்கள் ஐயா சின்னையா அன்புமணி சொன்ன மாதிரி வருவாங்க, போட்டோ எடுப்பாங்க, மக்களுக்கு செய்வாங்க.